நான் மீன் செம்பல் செய்ய போகிறேன். இது வந்து மீன். இது வந்து மீன் 1 கிலோ மீன் க்ளீன் பண்ணி அவிச்சு இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே சதை மீன். இது வந்து வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் அரிஞ்சு நீட்டு வாட்டத்தில் வச்சுருக்கேன். இது பூண்டு ஒரு 1/4 கிலோ பூண்டு வந்து உரித்து தட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலை, இது அளவான உப்பு, இது மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் மிளகாய் வச்சுருக்கேன். இதுக்கு எலுமிச்சம்பழம் 2 தேவைப்படும், இது வச்சுருக்கேன். இதில் வந்து தனியா, முழுகு, வெந்தயம், லவங்கம், பட்டை, இலை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். இந்த கருவேப்பிலை இது 2ம் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். மிளகா, கருவேப்பிலை, இந்த பொடி. இதில் வந்து இந்த 3லையும் இது பூண்டு, வெங்காயம், மீன் இது வந்து எண்ணெயில் பொன்னிறமாக செவக்க வச்சு எடுக்கணும். எடுத்துட்டு நான் காட்டுறேன், அப்புறம் பொடி பண்ணுறேன். இது மீன் செம்பல் செய்ய போகிறோம். செய்முறை இது வந்து எடுத்துருக்கேன், பார்த்துங்க அளவு எல்லாம். அதுதான் நான் வந்து செய்முறையில் காட்டுறேன், வறுத்துட்டு காட்டுறேன், பொடி பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இது மீன் செவந்துன்னு இருக்குது. இது மீன் பச்சை மீன், இது வாழை மீன். இது போட்டு இது எடுத்த வாழை மீன் போட்டு செவக்க வச்சுன்னு இருக்கேன். இதில் வந்து இது பாருங்கள், இது பூண்டு செவக்க வச்சுருக்குறேன். இந்த பாருங்கள், கலகலன்னு இருக்குது. இது வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் எண்ணெயில் போட்டு செவக்க வச்சு வச்சுருக்கேன். இதையும் செவக்க வச்சு வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுருக்குறேன். இதில் ஒரு துண்டு சுக்கு போடணும், விட்டுட்டேன், போடுவேன். இது மீன் இது வச்சுருக்கேன். இது செவந்துன்னு இருக்குது. இது செவக்க வச்சுட்டு நான் காட்டுறேன். பவுட்ரு அரைக்கும்போது எண்ணெய் காட்டு. நான் தான் இதை எடுக்கிறேன், மீனாட்சி அம்மா. ரொம்ப கஷ்டம் இது செய்யணுன்னா, நிதானம், பொறுமை அப்படி செய்துட்டேன்னு வச்சுங்களேன், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்ணுன்னாக்கா. நான் ஒன்று சிம்பிளாக ஒன்று செய்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமானது ப்ராஜெக்ட். இது ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட் இது. அதுதான் இது பாருங்கள். சிறு தீ வந்து தீ கம்மியாக வைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் சட்டுன்னு வெடிக்குது. இது பாருங்கள், சிவந்துச்சு பாருங்கள். சடன்னு கொஞ்சம் பார்த்து செய்யணும். செய்தோம்னா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இது வந்து கருவாடுலேயும் செய்யலாம், நெத்திலியில் செய்யலாம், அப்புறம் வந்து செனாகுஞ்சியில் செய்யலாம், மீனில் செய்யலாம். இப்போ கறியில் கூட செய்கிறாங்க, சிக்கனும் இதே போல் தான் பொரித்து எடுத்துகிட்டு இதே போல் எல்லாமே ஈஸி தான். ஒரு மெத்தடு எடுத்துட்டோம்னா அதை மாற்றி எது வேணாலும் செய்துக்கலாம். ஹாய். ஏம்மா டாய் கத்தாதுடா. நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து குடுவாஞ்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறோம் இதை. மீனை எப்படி பொரிக்கவும் செய்வோம், எடுக்கலாமா, அப்படி வளர்க்கவும் செய்வோம். மீன் எடுக்கிறேன் பாருங்க. நல்லா செவன்னு வருது. இப்படி எடுத்துக்கணும், நீட்டாக எடுத்துக்கிறேன். இது வாழை மீன், முள்ளு வாழை, இது சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க இதை. ஆமாம், அவ்வளோதான். இதை அடுத்தது கட்டம் போட போகிறேன். இன்னும் 2 வாட்டி போட்டு எடுத்துடுவேன் இதை, ஏன்னா காட்டணும்ல, அதுக்காக தான். எப்படி செய்கிறாங்கன்னுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, பண்ணிவிடுங்க. இது மீனை வறுத்து தொடர்ச்சி. இது மீன் வறுத்து இது மிக்சியில் ஒரு அடி அடித்து 1 2மா நரப்பாக வச்சுருக்கேன்.
இதில் வந்து இது பூண்டு இதை வந்து இதில் போடுறேன். இதுவும் நரப்பாக தான் இருக்கணும். அப்புறம் வந்து இது வெங்காயம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். இதுவும் கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். இது வந்து இந்த பொடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன்ல, மசாலா பொடி. அப்புறம் இதுக்கு அளவான உப்பு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூனு மஞ்சள் பொடி. இதில் வந்து எலுமிச்சம்பழம், இது ஒரு 2 பழம் பிழிஞ்சு வச்சுருக்குறேன். இது கலரிட்டு அப்புறம் அதில் போட்டு செய்யலாம். இது வந்துடும் ஆறிடுச்சுனாக்க. இப்போ தான் இப்படி இருக்குது, ஆறிச்சேன்னா உதிரும். இதில் வந்து உப்பு காரம் நம்ம இஷ்டம் பார்த்து போட்டுக்கலாம். கூட கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம், காரம் அதிகமாக வேணும்னா அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மீன் சம்பல். வரைகிறேன். இது வந்து எலுமிச்சம்பழம் சாறு. இல்லைன்னாக்கா இது ஒரு குறிப்பு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னாக்கா புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இந்த மிளகாலாம் வறுத்து பொடி பண்ணுறோம்ல, வறுக்கும்போது அதுலேயே போட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். புளிக்கு பதில் அந்த எலுமிச்சம்பழம் இல்லைன்னா இருக்கிறதுனால நான் போடுறேன். இது வந்து ஒன்றும் ஆகாது, எலுமிச்சம்பழம் போட்டால் நல்லா தான் இருக்கும். இந்த பாரு, இது வந்து கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஆறிடும், உதிராக இட்லி பொடி மாதிரியே வரும். நம்ம வந்து இதை இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு போட்டு கலந்து சாப்பிட்லாம். வந்து தொட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு ஓரமாக வச்சிங்கன்னா தொட்டு சாப்பிட்லாம். இதுதான் மீன் சம்பல். இதில் சுட்டு எடுத்துருக்குறேன் இந்த எண்ணெயில். கோல்டு வின்னராக பாருங்கள், இந்த எண்ணெய் தான் நாங்கள் வாங்குகிறோம். இதில் தான் நாங்கள் செய்கிறோம். இந்த எண்ணெயை அந்த எண்ணெயை காட்டுங்க, அங்கே காட்டுங்க. அதனால் இந்த எண்ணெயை வந்து கவிச்சி செய்யும்போது தனியாக செய்துடுவோம். இதுலேயே கலக்க மாட்டோம், தனியாக வச்சுடுவோம். ஆனால் அது கவிச்ச எண்ணெயில், அதனால தான். அவ்வளோதான் சம்பல். எடுத்து காட்டுவேன்.